அப்படின்னா, இந்த ஆண்டு வினாத்தாளானது கணித வினாத்தாளானது சற்று கடினமாக இருந்ததாக அப்படின்னு ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒரு 40 பக்கம் அல்லது 50 பக்க புத்தகத்தை வெளியிட்டால் கட்டாயம் அந்த 100% தேர்ச்சி என்பது ஒரு வெற்றி குறைவாக இருக்கிறது. நாங்கள் பெற்றோர் ஆசிரியர் மாணவர் அந்த கூட்டம் நடைபெற்றாலும் பெற்றோர்கள் வருவதில்லை. நாங்களே வீட்டுக்கு சென்று பெற்றோரை அணுகினாலும் அவர்கள் நாளை அனுப்புகிறோம் என் பெற்றோர்கள் ஒவ்வொரு 3 மாதத்திற்கு ஒரு முறை கணக்கெடுத்து அந்த வருகை புரியாத பெற்றோர்களை அந்த ஒன்றியத்துடைய வட்ட ஆட்சியர் மூலம் ஆலோசனை கவுன்சிலிங் அல்லது ஆலோசனை வழங்கினால் அந்த மாணவர்கள் 100% பள்ளிக்கு வருவார்கள். அது தேர்ச்சி 100% அமையும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, தலைமை ஆசிரியர்களுக்கு மட்டுமே 3 மாதத்திற்கு ஒரு முறை ரிவ்யூ மீட்டிங் போட்டு நாங்கள் மட்டுமே முயற்சி செய்ய அந்த ஒரு சைடு சப்போர்ட் இல்லாதனால அந்த முயற்சி வீணாகிறது. எனவே இதை தாண்டி வட்ட ஆட்சியர் மூலமாக அவர்களுக்கு ஆலோசனை வழங்கினால் அது ஒரு வெற்றியான நிகழ்வாக அமையும் பதிவு செய்து நிறைவு செய்கின்றேன். நெல்லூர்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி. நான் இங்க சொன்னாலையும் நெல்லூர்பேட்டைன்றதுக்குள்ள வேந்தரையா இந்த பள்ளியினுடைய ரிசல்ட்டை எடுத்து பார்த்துருப்பாரு. அந்த வகையில நீங்க படிச்ச பள்ளியில 10ஆம் வகுப்பு தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டுகள் ஆயிருக்கு. அந்த 75 ஆண்டுகள் அவர்களை நாங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல எக்ஸஸா இருந்தாங்கன்னா வரவேற்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். ஆனால் இங்கே நம்மளுடைய மாவட்டத்தில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர், தமிழ் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் உருவாக்கப்படவில்லை. அதை உருவாக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். எம்முடைய பள்ளியில் அணைக்கட்டு ஒன்றியம் நிறைய ஜூனியர் அசிஸ்டன்ட் வேக்கண்டாக இருக்கிற ஒன்றியம் அணைக்கட்டு ஒன்றியம். அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டை கூட எஸ்எம்சி மூலயமா ஏற்பாடு செய்து கொடுத்தா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதே போல என்னுடைய பள்ளி நான் தோல்வி அடைந்தவர்களை வெற்றி பெறுவதற்காக தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். எங்கள் பள்ளியில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி சதவீதம் குறைந்திருக்கிறது. 11ஆம் வகுப்பு சதவீதமும் 10ஆம் வகுப்பு சதவீதமும் உயர்ந்திருக்கிறது சென்ற ஆண்டை காட்டிலும். அதற்கு காரணம் சென்ற 3 ஆண்டுகளாக தொடர்ந்து எங்கள் பள்ளியில் தலைமை ஆசிரியர்கள் நிரந்தர பணியிடமாக மாறி மாறி வந்ததுக்கும் ஒரு காரணம். இப்போது ஒரு நிரந்தர தலைமை ஆசிரியர் வந்திருக்கிறார். அவர் பல்வேறு மாற்றங்களை புகுத்தி இருக்கிறார். பள்ளியில் நடைபெற்ற சில மாணவர்களிடையே இருந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் கேமரா வைத்து கண்காணிக்கப்படுகிறது. அதிலிருந்து அனைத்து வகுப்புகளிலும் நீங்க தலைமை ஆசிரியர் அறையில் இருந்து கண்காணித்துக் கொள்ளலாம். அதை இப்போ சரி செய்ததன் காரணமாக இப்போது 11ஆம் வகுப்பு சதவீதம் உயர்ந்திருக்கிறது. கண்டிப்பாக அடுத்த ஆண்டு 12ஆம் வகுப்பு சதவீதத்தை அதிகமாக உயர்த்தி காட்டுவோம், 10ஆம் வகுப்பு சதவீதத்தை உயர்த்தி காட்டுவோம் என்று அழைப்பு உறுதியளிக்கிறேன். பெற்றோர், ஆசிரியர், இந்த பள்ளி மேலாண்மை குழுவினுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு ஒத்துழைப்பு தருகின்ற மாணவர்கள் எல்லாம் தேர்ச்சி பெற்று விட்டார்கள். இது யாருக்குமே யாருடைய பேச்சும் கேட்காத மாணவர்கள் தான் இப்போ தோல்வி அடைந்தனர். அவருடைய ஒத்துழைப்பு நாங்கள் சிறுக சிறுக கேட்டுத்தான் பெறுகிறோம். அடுத்தது இந்த மாணவர்கள் குடும்ப சூழ்நிலை ஒரு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு எப்படிப்பட்ட குடும்ப சூழ்நிலையா இருந்தாலும் அவர்களுக்கு இங்கே பள்ளியில் அறையெடுப்பு உண்டு. அங்கே பெயிலான மாணவர்கள் 50% மாணவர்கள் பெற்றோர் அப்பா இல்லாதவங்க, அம்மா இல்லாதவங்க, ஆயா வீட்டில் வளர்ந்து தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அப்படி இருந்தா கூட நீ பள்ளிக்கு வந்துட்டா போதும், உனக்கு மதிய உணவு இங்கே ஏற்பாடு பண்றோம், உனக்கு நோட்டு புத்தகம் இங்கே தரோம், எல்லாமே சொல்லிதான் நாங்கள் வர இருக்கோம். அப்ப கூட வர முடியாத பிள்ளைகள் தான் இப்போ ஃபெயில் ஆயிருக்காங்க. நீ சிறப்பு வகுப்புக்கு வரலன்னா கூட ஒரு மாணவன் அந்த பள்ளி நேரங்களிலே அமர்ந்தாலே போதும் அவன் தேர்ச்சி. சிறப்பு வகுப்பு தான் எடுத்து தேர்ச்சி பெறணுன்றதே இல்லை. அந்த வகுப்பறையிலே சொல்றதை கேட்டாலே அவன் கண்டிப்பாக தேர்ச்சி பெற்றவனுடைய என்னுடைய கருத்து. நான் இயக்குனர் ஐயாவுடைய கருத்துக்களை அதிகமாக கேட்டிருக்கிறேன். ஏனென்றால் 2002ஆம் ஆண்டு ஆசிரியர் பயிற்சினார் நிறைய அங்க பார்த்துனே இருப்பாங்க.
இவன் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறுவானா இல்லையா என்று சொல்லி யாரெல்லாம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறையோ அவனெல்லாம் கூட்டின்னு வந்து அரசு பள்ளியில் சேர்த்து அப்படி ஏன்னா 100% வராது, நம்ம பள்ளியினுடைய பெயர் போயிடும் என்று. இதே பிரச்சனை சில அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களும் செய்திருக்காங்க. நான் மன்னிக்கவும் சொல்றது கருத்து யாருக்காவது மன புண்படி முடிந்தா, ஏன்னா நான் ஆசிரியர் பயிற்றுனராக இருந்த காலத்தில் ஓஎஸ்சி என்று ஒரு புச்சினார் சொல்லுவாங்க. அப்போ வெளியில் உள்ள மாணவர்கள் எல்லாம் பார்க்குறேன். அப்போ ஏன் வேலை சொன்னா சார் 10ஆம் வகுப்பு ரிசல்ட் வராதுன்னு அந்த தலைமை ஆசிரியர் 9th டீஸ் வாங்கி போய் என்ன எங்கேயும் சேர்ந்து சொன்னாரு. கட்டாயப்படுத்தி அவங்க பேரண்ட்ஸ் விழிப்புணர்ச்சி இல்லை, ஆனால் கட்டாயப்படுத்தி டிசி கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த 100% வாங்கின பள்ளிகளில் அப்படி முன்னோக்கி பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். 8ஆம் வகுப்புலையும் 9ஆம் வகுப்புலையும் யாரெல்லாம் நின்று விட்டாங்க இந்த முன்னோக்கி பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு